கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் நாம் ஒரு மிஷனரியை குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு, பழையவைகள் ஒளியட்டும். கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியை தருவது எது? அறியாமையின் இருளை அகற்றுவது எது? வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது எது? சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நம்மை நடத்தியதுமான பரிசுத்த வேதாகமமே அது. 14ஆம் நூற்றாண்டு வேதாகமம் மக்களின் கைகளில் இல்லாதிருந்த காலம். குருமார்கள் தங்கள் குருட்டுத்தனத்தால் தங்களையும் மக்களையும் குருடாக்கி கொண்டிருந்தனர். அச்சு கூடமும் இல்லை, அர்த்தமுள்ள வாழ்வும் இல்லை. புரட்சியின் வேந்தனாய், சீர்திருத்தத்தின் விடிவெள்ளியாய், போப்பின் பொய்யான பிரச்சாரங்களை வியத்தெறியும் பிரச்சார பீரங்கியாய் பிறந்தார் ஜான் விக்லிஃப். 1320ஆம் ஆண்டு அவர் இந்த மண்ணில் உதித்தார். 1384ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் நாள் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார். திருச்சபையின் வேரூன்றி காணப்பட்ட மூடத்தனங்களை குழித்தோண்டி புதைத்தார். போப்புவுக்கும் பாதிரியாருக்கும் பகைவரானார், மக்களுக்கோ நண்பரானார். ஒவ்வொருவரின் தாய்மொழியிலும் வேதாகமம் இருந்தால் வேற்று உபதேசங்களும் வேதனைகளும் வேரோடு அறுக்கப்படும் என்பதில் உறுதியானார். வேதாகமத்தை லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். கையினால் எழுதப்பட்ட வேதாகமம் மக்கள் கைகளை அடைந்தது, அவர்கள் உள்ளத்திலே உறைவிடமானது. ஜான் விக்லிஃப் வேதாகமத்தை மொழிபெயர்த்ததற்காக குற்றவாளியாக்கப்பட்டார். பலமுறை விசாரணையாலும் சித்திரவதையினாலும் அவர் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. உடல் மண்ணில் விழ உயிரையோ இறைவனின் கையில் அர்ப்பணித்தார். 40 வருடங்கள் கடந்தன. சதிகாரரின் வெறிச்செயல் ஆரம்பமானது. 1428ஆம் ஆண்டு அவர் எலும்புகள் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு எரிக்கப்பட்டது. ஆனால் அச்சாம்பலோ உலகெங்கும் பரவி உயிருள்ள வார்த்தைக்கு உரமாக இன்றும் உயிர் கொடுத்து வருகிறது. அன்பரே, உங்கள் வாழ்வால் உலகம் என்ன பயன்பெற போகின்றது? இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே பாவியான மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று ஜான் விக்லிஃப் எழுதியுள்ளார். இன்றைய தியானத்திற்காக யோபு 41 மற்றும் 42, மல்கியா 3 மற்றும் 4, வெளிப்படுத்துதல் 21 மற்றும் 22ஆம் அதிகாரங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.